மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் எனக்கு ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க, எனக்கு 60 வயசு ஆகுது, வஜ்ராசனம் போட்டால் வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு கேட்டாங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ போடுறேன். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க, புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். யோகா செய்கிறதுக்கு வயது வரம்பெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம். இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்வமும் இருந்தால் யார் வேணாலும் செய்யலாம். இப்போ நமக்கு முட்டியில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, முட்டி ஜாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க டாக்டருடைய ஆலோசனை கேட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யலாம். மற்றபடி வயது வரம்பு இல்லாமல் அனைவரும் செய்யக்கூடிய பயிற்சி இது. உங்களுக்கு இந்த வயசுக்காரங்க செய்யணும், இவங்க செய்யணும் அப்படி கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்வமும் இருந்தால் எல்லாரும் அனைவரும் செய்யக்கூடிய பயிற்சி. இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாமா? பாருங்கள், ஆரம்பத்தில் செய்ய போகிறோம். இப்போ ஒரு காட்டனில் துண்டோ போரோ எடுத்துக்கங்க. இதை எடுத்துக்கங்க, இந்த முட்டிக்கு கீழே வச்சுக்கிங்க. பாருங்கள், முட்டிக்கு கீழே வச்சிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் வலிக்குதுன்னாக்கா வச்சுக்கணும். இது ஒன்று. இப்போ ரெண்டாவது, நம்ம இந்த வஜ்ராசனா போடும்போது வலிக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த மேடம் கேட்டது, இப்போ நம்ம கணுக்கால் முடிகிற பகுதியும் பாதம் ஆரம்பிக்கிற பகுதியும் இதுதான் கணுக்கால் ஜாயிண்ட். இதுதான் வஜ்ர நாடி. இது கீழே அழுந்துறதுனால தான் அந்த மேடமுக்கு வலிச்சுது. எல்லாருக்குமே ஆரம்பத்தில் செய்யும்போது வலிக்கக்கூடும். ஏன்னா இது நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு ஃபுல்லாக இங்கே ஜாயிண்ட் ஆகி தான் பாதத்துக்கு பிரியுது. அதனால் இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில். அவங்க என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், ஒரு தலைகாணி எடுத்துக்கினேன். தலைகாணி எடுத்து வீட்டில் யூஸ் பண்ணுற தலைகாணி தான் எடுத்துக்கினேன். இதை எடுத்துக்கின்னு இந்த 2 கணுக்காலும் பாதம் இணையிற ஜாயிண்டில் வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள், இப்போ நீ உங்களுக்கு லெவல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த கணுக்கால் ஜாயிண்ட்டு நேராக தரையில் படலை, அதனால் வலிக்காது. தலைகாணி மேலே இருக்குது, வச்சிட்டோம். இப்போது பாருங்கள், ஆரம்பத்தில் புதுசாக செய்கிறோன்றதுனால உங்களுக்கு வலி வரக்கூடாதுன்றதுக்காக பாருங்கள், இங்கே நமக்கு முட்டிக்கும் வச்சுக்கிறோம் போர்வை. எழுந்து நின்று பாருங்கள், ஒரு தலையணை வச்சுட்டேன். மீண்டும் இன்னும் ஒரு தலையணை வைக்கிறேன். 2 தலையணை வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு முட்டிக்கும் கீழே போர்வை இருக்குது. கணுக்கால் ஜாயிண்ட் வஜ்ர நாடிக்கும் கீழே ஒரு தலையணை இருக்குது. மேலே 2 போட்டுருக்கேன். இப்போ அப்படியே உட்காந்து பாருங்கள், இன்பமாக ஆனந்தமாக இருக்கும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு மாதிரி கோபமாக இருக்குதுனாக்கா இந்த மாதிரி உட்காந்து பாருங்கள். காரணம், ரத்த ஓட்டம் மூளைக்கு போகிறதுனால அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாகவும் ஆனந்தமாக இன்பமாக இருக்கும். இப்படியே நீங்கள் இப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட்டு கொடுத்துருக்குறோம், எந்த வழியும் இருக்காது. இப்படியே ஒரு உங்களுக்கு தேவையான நேரம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் உட்காந்துங்க. இப்படியே உங்களுக்கு 10 நாளோ 20 நாளோ 1 மாதமோ இல்லை 3 மாதமோ இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க. இதிலே உங்களுக்கு என்ன ஆகிடுனாக்கா பாருங்கள், இப்போ நம்ம முட்டி ஜாயிண்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம தலைனை வச்சுருந்தாலும் முட்டி ஜாயிண்ட்டு தூக்கிக்கின்னு இருக்குது, கொஞ்சம் தான் வளைஞ்சிருக்கு. அதனால் உங்களுக்கு அதிகம் வலிக்காது. நம்ம எல்லா இடத்துக்கும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கு, வலிக்காது. இந்த மாதிரி சிச்சுவேஷனாக உங்களுக்கு வலிக்காது. இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. எவ்வளோ நாள் தேவை அவ்வளோ நாள் எடுத்துக்கங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு முட்டி கொஞ்சம் மடங்கியிருக்கு ஜாயிண்ட்டு. இந்த ஜாயிண்ட் என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு இந்த ஜாயிண்ட்டு நமக்கு 2 மடங்கிட்டாலே முட்டி வலி வராது. நம்ம ஏதாவது பல நன்மைகள் சொன்னது, அதாவது ஆரம்பத்தில் பல நன்மைகள்னா அதுதான்.
எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிங்க. வஜ்ராசனா போகிறதுனால சாப்பிட்ட உடனே யோகா செய்யக்கூடாது, அதுதான் நியதி. ஆனால் வஜ்ராசனம் மட்டும் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம் மட்டும்தான். ஏன்னாக்கா சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடும்போதோ சாதாரணமாக நான் சொன்னேன் உங்களுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே என்ன ஆகுனாக்கா பிளட் சர்க்குலேஷன் வயிற்றுலேருந்து தலைப்பகுதிக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகும் அதிகமாக ஆகும்போது என்ன ஆகுனாக்கா வயிற்று பகுதிக்கு எல்லா உறுப்புக்கும் குறிப்பாக ஜீரண உறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் துரிதமாக கிடைக்கிறதுனால ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால செரிமான பிரச்சனை இருக்காது, இந்த புளியாப்பம் இருக்காது, கேஸ் ப்ராப்ளம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்குமான பயிற்சி. அதுதான் சாப்பிட்டுட்டு செய்யக்கூடிய பயிற்சின்னா வஜ்ராசனா பயிற்சி. இந்த மாதிரி ஒரு 10-15 நாள் செஞ்சுக்கிங்க. இதில் உங்களுக்கு ஃப்ரீயாகி போச்சு, மாத கணக்கூட எடுத்துங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ நமக்கு முட்டி கொஞ்சம் மடங்கிருக்கு ஆச்சுங்களா. இது ஒரு ஸ்டெப். இது உங்களுக்கு அப்புறம் இதில் எங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் வச்சா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னாக்கா பாருங்கள், 2 தலையணியில் ஒன்றை எடுத்துட்டேன் பாருங்கள், ஒன்றை எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் முட்டி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிருக்கும். அதில் எப்படி இருந்தது, இப்போ முட்டி ஜாயிண்ட்டு இப்படி கீழே இறங்கிருக்கும். இப்படியே நீங்கள் ஒரு 10-20 நாள் எவ்வளோ நாள் தேவை அவ்வளோ நாள் உட்காந்துங்க. உங்களுக்கு நல்லா இன்பமாக இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் செய்யும்போது நாம் தேவையான இயக்கம் கொடுக்கறது கிடையாது. எந்த ஜாயிண்ட்டுக்குமே மூட்டுக்குமே அதுக்கு எவ்வளோ தேவையோ கொடுக்கறது கிடையாது. நமக்கு என்ன வேலையோ அதுக்கு மட்டும் செஞ்சுட்டு விட்டுடுறோம். அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும்போது லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி அன்னைக்கே சரியாகும், இல்லை மறுநாள் செஞ்சிங்கன்னா அன்னைக்கு போயிடும். வலி தான் வலியை போக்கும். அதாவது நீங்கள் ஒரு நாள் செஞ்சுட்டு ஐயோ வலிக்குதேன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னாக்கா, அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்வமும் இருந்தாக்கா வயசு வித்தியாசம் இல்லை, அனைவரும் செய்யக்கூடிய யோகா, அனைத்து யோகா அனைத்து பயிற்சியும். இப்போ நீங்கள் உட்காந்துட்டீங்க, அதே மாதிரி இந்த வலிக்கதே விட்டுடாதீங்க. ஒன்றே ஒன்று தான் இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வமும் வச்சுக்கிங்க. இப்போ இதில் நீங்கள் இந்த சின்ன சின்ன தற்காலிக சின்ன சின்ன வலிகள் தான் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அதிகமான வலியை போக்கும். இதெல்லாம் நமக்கு அன்னன்னைக்கு போயிடும். எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு செய்யும்போது ஒரு வாரம் 10 நாள் அடுத்த நாள் செய்யும்போது இந்த வலி போயிடும். அப்படியே உங்களுக்கு ஒரு வாரத்தில் எல்லாம் கிளியர் ஆகிடும். வலி தான் வலியை போக்குன்றதை வச்சுக்கிங்க. நிரந்தர வலியை போக்கணும்னா அது நமக்கு தற்காலிக வலியை கொஞ்சம் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு அன்றைக்கே சரியாயிடும். இதிலே உட்காந்துக்கிட்டோம். நம்ம உட்காந்து நேராக உட்காரணும், இது உட்காரக்கூடாது, நேராக உட்காரணும். அப்போ தான் நமக்கு முதுகெலும்பு நேராக இருக்கும், நல்லா மார்பு விரிஞ்சிருக்கும், இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நல்ல ஆக்சிஜனும் ரத்த ஓட்டமும் தடுங்கள் இல்லாமல் நேராக போகும். இப்படி என்ன உங்களுக்கு ரத்த ஓட்டமும் சரியாக சுவாசமும் சரி காற்றும் சரி அழுத்தம் கொடுக்கும் ஆற்றல் லங்ஸில். அப்போ நேராக உட்காந்தாங்க எல்லா உறுப்பும் ஃப்ரீயாக இருக்கும். உட்காந்துட்டீங்க. இதுக்கு தேவையான நாள் எடுத்துக்கங்க. இது முடிஞ்சுதாச்சு உங்களுக்கு. இப்போது இது உங்களுக்கு 2வது ஸ்டெப்பு. உங்களுக்கு இந்த அளவு உடம்பு அடங்கி போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா பாருங்க, இந்த இன்னொரு தலைகாணி எடுத்துடுங்க. இப்போ இந்த தலைகாணி இல்லை, 2 வச்சு 2ஐயும் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், முட்டி நமக்கு 95% மடங்கி போச்சு ஜாயிண்ட்டு. முட்டி நமக்கு இயக்கம் கொடுக்காதனால தான் நமக்கு முட்டி வலி, நடக்கும்போது வலி அனைத்தும் உண்டாகுது. இப்போ நமக்கு முட்டி 95% அடங்கி போச்சு. இப்படியே நீங்கள் 3வது ஸ்டெப்பு இப்படியே நீங்கள் எவ்வளோ நாள் தேவை அவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் கடைசியாக முட்டிங்கீழே கீழே துணி எடுத்துடுங்க, போர் எடுத்துட்டு. முட்டிங்கீழே எதுவுமே இல்லை. இப்படியே உட்காருங்க. இப்படி உட்காந்துட்டீங்கன்னாக்க பாருங்கள், வஜ்ரநாடி பாருங்கள் தலையணையில் இருக்குது. உங்களுக்கு
இந்த வஜ்ர நாடி வந்து ஜாயிண்ட் வந்து கீழே தரையில் படிடும். அப்போ தான் லைட்டாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ படலை பாருங்கள், 2 பக்கம் பாருங்கள், படலை, கீழே படலை. நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி தேவைன்னா இதையே நீங்கள் தொடர்ந்து, அதாவது வாழ்நாள் முழுக்க யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்களுடைய பிரியம் தான், உங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து தான். இப்படியே உட்காருங்க, இதுவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த வஜ்ர நாடியில் வந்து போர்வையாக மடித்து வச்சுக்கலாம், இல்லை தலையணை வச்சுக்கலாம், எதுனா வச்சுக்கலாம். இந்த நாடியில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டாக உங்களுக்கு வலியே இருக்காது, இன்பமாக ஆனந்தமாக இருக்கும். இதுலேயே உட்காந்துட்டீங்க அப்படிங்க, உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாகி போச்சு ஜாயிண்ட்டுனாக்கா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதையும் எடுத்துடுங்க. இதையும் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், வஜ்ர நாடி ஃபுல்லாக கீழே படியுது பாருங்கள். கீழே படியும் போது என்ன ஆகுனாக்கா, அந்த நாடிக்கு படும்போது, அதாவது எல்லா ரத்த ஓட்டம் ஃபுல்லாக நமக்கு பாதத்தில் வந்து தான் இதாகுது. பாதத்தில் வந்து நரம்புலாம் அதை வந்து வஜ்ர நாடியில் நம்ம பயிற்சி கொடுக்கும்போது உடம்பு ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடும். அதுதான் வந்து மிக முக்கியமான ஆசனம், வஜ்ராசனம். வந்துட்டீங்க அப்படியே உங்களுக்கு இது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு இப்படி உட்காந்துன்னு டிவி பார்க்குறீங்க, அந்த பேசலாம். அதாவது உங்களுக்கு இயக்கம் தன்னால் வந்துடும். ஆனால் ஏன்னா உங்களுக்கு வலி இல்லை தானே, வலி எல்லாம் சரியாகி போச்சுன்னும் போது சாதாரண உட்கார முடியும், உட்காருவீங்க. என்ன ஆகுனா உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக ஆனந்தமாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு அப்படியே உட்காந்து பாருங்க. அப்படியே பிராணாயாமம் பண்ணலாம், சுவாச பயிற்சி பண்ணலாம், சுவாச பயிற்சி மெடிடேஷன் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு இப்போவும் உங்களுக்கு வலிக்குதுன்னாக்கா தொடர்ந்து இந்த ஜாயிண்ட் வஜ்ர நாடியில் தலையணை வச்சுங்க. எப்போ உங்களுக்கு வேணான்னு தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். வேணும்னா வச்சுங்க, வேணான்னு எடுத்துடுங்க. உங்கள் விருப்பம் தான். ஏன்னா உங்கள் விருப்பம் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் வந்து வலிக்குதுன்னு விட மாட்டீங்க. இப்போ நான் அப்படியே செச்சு காட்டிட்டுனாக்கா வலிக்குதே, அந்த மேடம் சொன்ன மாதிரி வலிக்குதுன்னு விட்டுடுவீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ வலிக்கிற மாதிரி இருக்குதுனாக்கா ஒரு தலைகாணி வச்சுக்கோங்க, அப்படியே உட்காருங்க. 4 அடியில் உங்களுக்கு தேவையே படாது, தலைகாணி தேவையே கிடையாது, அந்தளவு ஃப்ரீ ஆகிடும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். பார்த்துட்டு செச்சாங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.